வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கேரளாவில் ஐடி ஊழியரை காரில் கடத்தி தாக்கியதாக கைது செய்யப்பட்ட நடிகை லட்சுமி மேனனின் நண்பர்களில் ஒருவர் தங்க கடத்தல் வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. கூலிப்படை கும்பலைச் சேர்ந்த குற்றவாளியுடன் நடிகை லட்சுமி மேனனுக்கு நட்பு உண்டானது எப்படி? பார் தகராறில் தனக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை என்றும் ஐடி ஊழியர்தான் தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் நடிகை லட்சுமி மேனன் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டியிருந்தார். மறுபுறம் வீடியோவில் துக்காக சிக்கிய நடிகையின் நண்பர்கள் மூவரை கேரள போலீசார் கைது செய்ய அவர்களில் ஒருவரான மிதுன் மோகன் கூலிப்படை கும்பலைச் சேர்ந்த முக்கிய குற்றவாளி என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. நடிகைக்கும் அக்கூலிப்படை குற்றவாளிக்கும் என்ன தொடர்பு? யார் அந்த மிதுன் மோகன்? கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே உள்ள திருப்போணித்துறாவைச் சேர்ந்தவர் பிரபல நடிகை லட்சுமி மேனன். கடந்த 24ஆம் தேதி இரவு கொச்சி பானர்ஜி சாலையில் உள்ள மதுபான பாருக்கு தனது தோழி உட்பட 3 பேருடன் மது அருந்த சென்றுள்ளார். அப்போது அதே பாரில் நண்பர்களுடன் மது அருந்த வந்த சலீம் என்பவருக்கும் நடிகையின் தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. பின்னர் பாரில் இருந்து காரில் புறப்பட்ட ஐடி ஊழியரை வழிமறித்து பிரச்சனை செய்ததுடன் அவரை கடத்தி கடுமையாக தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக சலீம் அளித்த புகாரில் எர்ணாகுளம் வடக்கு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். அதில் லட்சுமி மேனனின் நண்பர்களான அனீஷ், மிதுன் மற்றும் தோழி சோனாமோல் ஆகிய 3 பேரையும் அதிரடியாக கைது செய்தனர். ஆழ்கடத்தல், மிரட்டுதல், தகாத வார்த்தைகளால் திட்டுதல் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அந்த வழக்கில் நடிகையிடமும் விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்தனர். ஆனால் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு அவர் தலைமறைவானார். பின்னர் முன்ஜாமீன் கேட்டு கேரள உயர்நீதிமன்றத்தை நாடிய நடிகை ஐடி ஊழியர்தான் தன்னை ஆபாச வார்த்தைகளால் திட்டியதாகவும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் பாரிலிருந்து வெளியேறிய பிறகு அந்த நபர் தன்னை பீர் பாட்டிலால் தாக்கியதாகவும் நடிகை குற்றம் சாட்டியிருந்தார். அந்த மனுவை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் நடிகை லட்சுமி மேனனை வருகிற செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வரை கைது செய்ய தடை விதித்தது. இதனிடையே இந்த வழக்கில் கைதான நடிகை லட்சுமி மேனனின் நண்பரான மிதுன் மோகன் கூலிப்படையைச் சேர்ந்த முக்கிய குற்றவாளி என்ற அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. மிதுன் மோகன் மீது ஆட்கடத்தல், பணப்பறிப்பு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் உள்ளன. 2023 நவம்பரில் தங்க வியாபாரியை கடத்தி போலீஸ் அதிகாரி போல நடித்து 244 கிராம் தங்கத்தை கடத்திய வழக்கில் மிதுன் மோகன் திருச்சூர் கிழக்கு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தற்போது ஜாமீனில் உள்ள மிதுன் பார் தகராறில் மீண்டும் சிக்கலில் சிக்கியுள்ளார். இந்த நிலையில் கூலிப்படை கும்பலைச் சேர்ந்த மிதுன் மோகனுடன் நடிகை லட்சுமி மேனனுக்கு நட்பு உண்டானது எப்படி என போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அதில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.